ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா ஈஸியான ஒன் பாட் பெசுமில்லாபாத் தான். நான் எல்லா காய்கறியும் எனக்கு தேவையானது கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பீன்ஸ், ஒரு கேரட், கொஞ்சம் முருங்காய், முள்ளங்கி, ஒரு பச்சை மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக கத்திரிக்காய், கொத்தமல்லி, வாசனைக்காக புதினா. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2 பட்டை, 3 லவங்கம், 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சீரகம், கடுகு, சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் பருப்பு. இந்த பருப்பு நான் தோரம் பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். 1/4 கப் எடுத்துருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 1/4 கப் பருப்பு. மஞ்சள் பொடி. வாங்க எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லாவே சூடாயிடுச்சு. இன்றைக்கி நான் சமைக்க நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது இருந்தால் தாராளமாக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. இதில் 2 பட்டை, கொஞ்சமாக வெந்தயம், 3 லவங்கம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா வெடிச்சிருச்சு. இப்போது இதில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் 20 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறட்டும். அது வரைக்கும் நல்லா வதங்கி. வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. 4 பூண்டை இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி அண்ட் கொஞ்சம் புதினா வச்சுருக்கேன். புதினா ஆப்ஷனல் தான். வாசனைக்காக நான் புதினா சேர்க்குறேன். நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு கீரின பச்சை மிளகா, பழமான நறுக்குன ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி வச்சுக்கலாம். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். புதினா போட்ட உடனே நல்லா வாசனையாக இருக்குங்க. நான் இதுக்காக தான் ஆட் பண்ணுவேன். புதினா ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே செய்யலாம். தக்காளி பாதி வெந்துருச்சு. இது கூடவே கொஞ்சமாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு நீங்கள் இடித்து போட்டாலுமே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா குழைய வெந்துருச்சு. இஞ்சி பூண்டு வாசனையும் போயிடுச்சு. இப்போது நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக பீன்ஸ், முள்ளங்கி, உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் பிடிக்குமோ நீங்கள் அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய், ஒரு கேரட், கத்திரிக்காய். கத்திரிக்காய் நறுக்கணுன்னே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைன்னா கருத்துரும். எல்லா காயுமே கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. காய் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள்,
இதில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். காரத்துக்காக நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம், காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், அதுலேயே காரம் இருக்கும். அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் பொடி தாங்க இதுக்கு வாசனையாக நல்லா இது கொடுக்கும். கண்டிப்பாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச சேர்த்தாலும் சரி, இல்லைனா எந்த பிராண்டு சாம்பார் பொடி சேர்த்தாலும் சரி. நான் 1 கப் ரைஸ்க்கு கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் புளி தண்ணி ஆட் பண்ணல. இன்றைக்கி அதுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போது நம்ம இது கூட பருப்பு அரிசியும் கலந்துக்கலாம். 1/2 ஹவர் ஊற வச்ச பருப்பை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே 1/2 ஹவர் ஊற வச்ச 1 கப்பு அரிசியுமே சேர்த்துக்கிறேன். இப்போ 2 ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஒரு கலரிஞ்சிடலாம். அரிசியும் பருப்பும் நல்லாவே கலந்துருச்சு. இப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பருப்பு ஊற வச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணல, அதையே நான் எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் அண்ட் 1/4 கப் பருப்பு. ஸோ 1.5 கப் அளவு. ஸோ நம்ம 1 கப்புனா 2 கப் தண்ணி ஊற்றணும். 1.5 கப்புன்னும் போது 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து பிஸ்மில்லாபாத் நல்லா குழஞ்சி வெந்து வரும். குழஞ்சி இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம். எப்போவுமே 1 பாட் ரைஸ் செய்யும் போது உப்பு 1 கல் எக்ஸ்ட்ரா தான் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அந்த சாதம் வெந்து வரும்போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். நான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பும் செக் பண்ணியாச்சு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கரை ஆஃப் பண்ணி நம்ம குக்கரை மூடிட்டு கரெக்டாக ஒரு 3 விசில்லேருந்து 4 விசில் விட்டுப்போம். லைட்டாக கொதி வர மாதிரி இருக்குல்ல, நான் இந்த ஸ்டேஜில் மீதி இருக்க கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக இது கூட நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக கலரி விட்டுக்கிறேன். நான் நெய் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிறதுக்காக. ரொம்பவே ஈஸிங்க. காயெல்லாம் என்ன காய் தேவையோ நறுக்கி வச்சுட்டு ஒரு 1/4 கப் பாசிப்பருப்போ இல்லைன்னா துவரப்பருப்பை ஊற வச்சுட்டு அரிசி ஊற வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தாளித்து விட்டிங்க ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நம்பவே மாட்டிங்க. கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லிட்டை போட்டு மூடிடலாம். வெயிட் போட்டு கரெக்டாக 4 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாலு விசில் வந்துருச்சுங்க. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்குமே எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க. இப்போ ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ விசிலை கழட்டிக்கலாம். எப்போவுமே ப்ரெஷர் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணாதீங்க, மூஞ்சில் அடிச்சிடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பிஸ்மில்லாபாத் ஒரு கலரிக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட பிஸ்மில்லாபாத் ரெடி. இப்போ நான் இது கூட கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம 1 பாட் பிஸ்மில்லாபாத் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கூட உங்களுக்கு குழஞ்சி வேணும்னா ஒரு 2 விசிலில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி மட்டும் அதிகமாக வச்சுக்கலாம். என்னோடய ஸ்டைலில் பிஸ்மில்லாபாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.